8 காம்போ போயிட்டுருக்கு. இது வெறும் 199 ரூபா தான். இதில் இழுப்பம், புங்கம், எள்ளு, கடலை, இது 5 வகை புண்ணாக்கு. பிளான்ட்டுக்கும் பாட்டுக்கும் நடுவில் ஹோல் போட்டு அந்த ஹோல்குள்ளே போடணும் சிஸ்டர். இதோட ஃப்ளவர் வந்து நிறைய ப்ளூமிங் கொடுக்கும் உங்களுக்கு. ஹே கைஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்திரா கார்டன் நர்சரிக்கு போய்ட்டு நம்ம வந்து அங்கே இருக்கிற சீப்பட்ஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து போட்டிருப்போம். அதுக்கான வீடியோ வந்து நான் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் பிங்க் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் உரங்களும் சீப்பான ரேட்டில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மகிட்ட இதை பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் 8 காம்போ போயிட்டுருக்கு. இது வெறும் 199 ரூபா தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோ கார்டன் மிக்ஸ் இருக்குது, நீம் பவுடரு, எப்சம் சால்ட்டு, மல்டி மேன்யூர் மிக்ஸு, போன் மீலு, மிக்சர் ஆயில் கேக்கு, ராக் பாஸ்பேட்டு, ஃப்ளவர் ப்ளூம் பூஸ்டர். இது 8 பேக்காக வெறும் 199 ரூபா தான். இது சிஸ்டர் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா பயோ கார்டன் மிக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிரினங்களும் கலந்த மாதிரி இருக்கும். இது இண்டோர் பிளான்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்துக்குமே போடலாம். இது புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு வந்து பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக போடுவோம் சிஸ்டர். நீம் பவுடர் வேப்ப புண்ணாக்கு இது பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு செடிக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான். நல்லா பவுடராக இருக்கிறதால 1 டேபிள் ஸ்பூன் தான் போடுவோம். இது வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம போடுவோம். சிஸ்டர் இது எப்சம் சால்ட் இருக்குது. எப்சம் சால்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு மேலே வந்து தெளிக்கிறது. இது வந்து இலை சுருட்டல், இலை இருக்கிறதுக்காக நம்ம போடுவோம். இது மல்டி மேனேஜர் சிஸ்டர். இதில் வந்து ஆட்டுச்சாணம், மாட்டுச்சாணம், கோழிச்சாணம், கடல்பாசி, என்பிகே இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி என்ரிச்சாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கும் ஃப்ளவர்ஸ்க்கும் நல்லாவே இருக்கும். இது வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து மண்ணை கலரி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் போடணும். இதில் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா மிக்சர் ஆயில் கேக். இது 5 வகை புண்ணாக்கு சொல்லுவாங்க. வேப்பம், இழுப்பம், புங்கம், எள்ளு, கடலை, இது 5 வகை புண்ணாக்கு. இது ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி. இது வந்து பெஸ்ட் கண்ட்ரோலரும் இருக்குது, க்ரோத் பூஸ்டரும் இதை கலந்துருக்கு. அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா போன் மீல். போன் மீல் பார்த்திங்கன்னா உங்களோட காய்கறியும் உங்களோட பழங்களையும் நல்லா வந்து பெருக வளர செய்யும். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பிளான்ட்டுக்கும் பாட்டுக்கும் நடுவில் ஹோல் போட்டு அந்த ஹோல்குள்ளே போடணும் சிஸ்டர். இது வந்து பூச்செடிக்கு கொடுக்கலாமாக்கா? தாராளமாக கொடுக்கலாம். பூச்செடிக்கு நிறைய வந்து பட்ஸு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம், அதாவது ஆடு மாட்டோட போனை ஸ்டீம் பண்ணி பவுட்ரு பண்ணது இது. ஓகேக்கா. ப்ரிப்ரேஷன் சாயிலில் போக சொல்ல மெர்ஜ் ஆகிறதுக்கு 45 டேஸ் ஆகும். இது வந்து ராக் பாஸ்பேட் சொல்லுவாங்க. இதுவும் அதே பர்பஸ் தான். இது மக்கிறதுக்கு 60 டேஸ் ஆகும், அது 45 டேஸ் ஆகும். ஆனால் 2 பர்பஸும் ஒன்று தான். இது ராக்லேருந்து எடுக்கிறதால ராக் பாஸ்பேட். இது ஓகேக்கா. சிஸ்டர் ஃப்ளவர் ப்ளூம் பூஸ்டர் பூக்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நல்லாவே கொடுக்கக்கூடிய உரம். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வந்து கவுடங்கில் இந்த மாதிரி எப்சம் சால்ட்டு, ராக் பாஸ்பேட்டு, போன் மீல், இல்லை சீவித் எக்ஸ்ட்ரா கலந்துருக்கு. அதனால் உங்களோட ஃப்ளவர் வந்து நிறைய ப்ளூமிங் கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா வந்து ஃப்ளவருக்குன்னு கொடுக்குற ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ளவர் ப்ளூம் பூஸ்டர் கொடுப்போம். இது காய்கறி செடிக்கு தரலாமா, இல்லை ஜஸ்ட்டு பூச்செடிங்களுக்கு மட்டும்? ஃப்ளவர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளவர்ஸ்க்குன்னு நல்லாவே கொடுக்குறது வந்து ஃப்ளவர்ஸ்க்கு இது மட்டும் தான் நாங்கள் தரோம். ஓகே. இவங்கக்கிட்ட சாலிட் ஃபர்டிலைசர்ஸ் மட்டும் இல்லாமல் லிக்விடாகவும் ஃபர்டிலைசர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பெஸ்ட் ஹண்டரும் வச்சுருக்காங்க, அதாவது பூச்சி கொள்றதுக்கான மருந்தும் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக தான் வச்சுருக்காங்க. எதுவுமே பார்த்திங்கன்னா நான் ஆர்கானிக் செயற்கை முறை உரங்கள் வந்து எதுவுமே இவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த நர்சரியை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்கக்கிட்ட மீனமேலும் பஞ்சகாவியமலும் ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த அக்கா வந்து 1 by 1 நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட கடல் பாசி இருக்குது சிஸ்டர். கடல் பாசி லிக்விடாகவும் இருக்குது, நம்மக்கிட்ட ஜெல் ஃபார்ம்லேயும் இருக்குது. இது ஜெல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சாயிலுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஜெல் ஃபார்மில் எடுப்பாங்க. பிளான்ஸ் மேலே தெளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லிக்விட் பேஸில் எடுப்பாங்க. லிக்விட் வந்து ஒரு 3 to 5 ml per 1 liter வாட்டர் எடுத்து பிளான்ட் மேலே தெளிக்கலாம். இது வந்து க்ரோத் பூஸ்டர் வந்து நல்லாவே வந்து பிளான்ட்டை வந்து க்ரோத் பூஸ்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்குறது பார்த்திங்கன்னா நான் வந்து பஞ்சகாவியை பார்க்கலாம். பஞ்சகாவியை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுவும் க்ரோத் பூஸ்டர் ப்ளஸ் பெஸ்ட் கண்ட்ரோலர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி செடிகளுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒர்க்காக கொடுக்கலாம்க்கா? 15 நாளைக்கு ஒரு வாட்டி எல்லாமே ரொட்டீன் பெஸ்ட் கண்ட்ரோலர் மாற்றி கொடுக்கணும். க்ரோத் பூஸ்டரும் சரி, பெஸ்ட் கண்ட்ரோலரும் சரி, எல்லாத்தையும் மாற்றி கொடுக்குறது. அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி கேப் விட்டு கொடுக்கணும் நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் மேலே தெளிக்கிறது 30 ml per 1 liter வாட்டர் கொடுத்து மேலே தெளிக்கிறது. நல்லா வடிகட்டிட்டு மேலே ஃபுல்லாக தெளிச்சு விடலாம். இது ஃபுல்லாகவே வந்து பசுவோடைய இதுலேருந்து எடுத்த இது தானக்கா? இது கோமியம், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் எடுத்து பசு நெய்யில் எடுத்து செய்கிறது. எல்லாமே பசுமாட்டிலேருந்து எடுத்து செய்கிறதால பஞ்சகாவியம். இது ஃபிஷ்ஷாக மீன், இது மீனமிலம் சொல்லுவாங்க.
மீனோட கழிவுகளும் வெள்ளமும் எடுத்து செய்கிறதால மீன் அமிலம் இது. இதுவுமே அது 15 days ஒன்ஸ் ஒன்று கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 15 days பஞ்சகாவியா, நெக்ஸ்ட் 15 days மீன் அமிலம், அந்த மாதிரி ரொட்டீன் மாற்றி மாற்றி கொடுக்கணும் இதை. ஓகேக்கா. இது பார்த்தீங்கன்னா க்ரோத் பூஸ்டர், இதுவும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோலராக இருக்குது இதில். இது வந்து அடிச்சிங்கனாலே அந்த லீஃப் எல்லாம் அப்படியே கிளிட்டராக அப்படியே வந்து நல்லாவே வந்து கிளிட்டராக தெரியும் உங்களுக்கு லீவ்ஸ் எல்லாம். இது நல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நல்லா க்ரோத்துக்கு. இது எவ்வளோ அளவுக்கு தரணும்? இதுவும் 10 ml 5 to 10 ml per 1 liter water. ஓகே, பர் லிட்டர். ஓகே. இது பொன்னியம் கரைசல் சொல்லுவாங்க இதை. இது வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், பூந்திக்கொட்டை கரைசல். இது வந்து ஆர்கானிக்காக நம்ம கொடுக்குறது இது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சி, இந்த மஞ்சப்பேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு கொடுக்குறது இது ஆர்கானிக்காக வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்குறது. இது வந்து நம்ம 3 ml 1 லிட்டர் வாட்டருக்கு தான் கொடுப்போம். நம்ம 3 ml per liter வாட்டர். ஓகே. அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு கொட்டை ஆட் ஆயிருக்குல்லக்கா, நம்ம வந்து தனியாக ஷாம்பு ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. வேண்டாம், அதுலேயே எல்லாமே கலந்துருக்கு. ஜஸ்ட் 3 ml எடுத்துக்கோங்க, 1 லிட்டர் வாட்டருக்கு ஷேக் பண்ணி அது மேலே பிளான்ஸ் மேலே தெளிச்சு விடுங்க. நீங்கள் எதுவுமே இது எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம்? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி இருந்ததுன்னா, நிறைய இந்த மாப்பூச்சி இருந்ததுன்னா ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா, 4 நாள் 8வது நாள் 12வது நாள் அது மாதிரி ஒரு 4 நாள் விட்டு கொடுக்கலாம். இது இல்லைன்னா பூச்சி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம். ஓகேக்கா. இதெல்லாம் என்ன யூஸ்க்கா? இது வந்து நம்ம மண்ணில் இருக்கிற அந்த காண்டாம்புழுன்னு சொல்லுவாங்க, மண்ணில் இருக்கிற புழுக்கு, அதுக்கப்புறம் இந்த வேரில் அந்த மரத்து கீழே தொலை போட்டு போகிற பூச்சிக்கெல்லாம் இது தரலாம். இது வந்து 10 ml கொடுக்கணும். 10 ml கூட ஒரு 10 grams நாட்டு சக்கரை கலந்து கொடுத்தா நல்லாவே வரும். 10 ml per liter தண்ணியில் தான் கலந்து? தண்ணியில் 1 லிட்டர் வாட்டருக்கு 10 ml கொடுத்துட்டு 10 கிராம் நாட்டு சக்கரை. ஓகே. அடுத்துக்கா, இது இன்செக்ட் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாவு பூச்சி, கம்பளி பூச்சி, இந்த மாதிரி பூச்சிங்களுக்கெல்லாம் வந்து இதுவும் கொடுக்கணும். இதுவும் 10 ml 1 லிட்டர் வாட்டர் 10 கிராம் நாட்டு சக்கரை கொடுத்து கலந்து கொடுப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து செடியில் ஸ்ப்ரே பண்ணணும் இது. ஓகே. நெக்ஸ்ட்டுக்கா சிஸ்டர், இது பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா அசாரியம் சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி, இது 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இது ரெண்டுமே வந்து வேர் அழுகல், வேரில் இருக்கிற ஃபங்கீசைட் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இதை வந்து நம்ம அடிப்போம். நம்ம நிறைய பேர் இந்த சாஃப் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. பட் நம்மக்கிட்ட கெமிக்கல்ஸ் கிடையாது, நம்மக்கிட்ட எல்லாமே ஆர்கானிக் தான். அதால தான் நாங்கள் சொல்கிறது, இது ரெண்டுமே வந்து வேர் அழுகல், வேர் ஃபங்கீசைடு வராமல் இருக்கிறதுக்கு இதை நாங்கள் ரெண்டுமே கொடுப்போம். ஒன்று நிறைய பேர் கேட்குறது என்னன்னா ட்ரைகோடர்மா விரிடி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்பிகேல அசோஸ்பெர்லம், பாசோபாக்டீரியா, பொட்டாஷ், இது 3மே வந்து பார்த்திங்கன்னா என்பிகே சொல்லுவாங்க. இது நம்மக்கிட்ட தனித்தனியாகவே இருக்குது சாயிலில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. எவ்வளோ கலந்து தண்ணியில் எவ்வளோ ml கலக்கணும்க்கா? லைக் 10 ml per 1 liter வாட்டர். ஓகே. இது எல்லாமே என்ன பர்பஸ்க்கா? ரூட்டுக்கு மட்டுமா? இது 3மே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரோத் பூஸ்டர்ஸ். இது அதுக்கு தான் என்பிகே சொல்லுவாங்க. இது நமக்கு 3மே வந்து க்ரோத் பூஸ்டர்ஸ், க்ரோத்துக்கு கொடுக்க வேண்டிய ஃபெர்டிலைசர்ஸ். இது பிளான்ட்டுக்கு மேலேயும் கொடுப்பாங்க. அண்ட் தென் பஞ்சகாவியா மீன் அமிலம் மாதிரி அதுவும் ஒரு க்ரோத் பூஸ்டர். உயிரூரங்கள், இது எல்லாமே வந்து உயிரூரங்கள் இது எல்லாமே. ஓகே. இது 2 மட்டும் நம்ம வந்து வேறு கொடுக்க வேண்டியது. ஓகே. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போடுற ஒரு கார்டன் வீடியோஸு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்க நர்சரிஸை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நானுமே அந்த 8 பேக் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் கண்டிப்பாக அந்த நர்சரியை விசிட் பண்ணி நீங்கள் அந்த உங்களுக்கான ஆஃபர்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.